வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக அணியின் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்தபோது விபத்தில் சிக்கிய இளைஞரை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் அரசியல் செய்வதாக தவிக நிர்வாகி விஜய் சரவணன் குற்றச்சாட்டு. ஈரானின் புதிய உச்ச தலைவராக அபியதுல்லா அலி காமேனியின் மகன் மோஸ்தபா காமேனி நியமனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்து. T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் 131 கோடி பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மக்களுடன் இணையுங்கள். ஈரான் படைகளுக்கு பட்டத்து இளவரசர் ரசா பஹலவி கோரிக்கை. ரயில் நிலையங்களில் காணாமல் போன ரூபாய் 62.91 லட்சம் மதிப்புள்ள 205 செல்போன்களை பயணிகளிடம் ஒப்படைத்தது ரயில்வே பாதுகாப்பு படை. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உரிமம் பெற்ற 2364 துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவு. பயிற்சியின் போது காயம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் வகையில் 2600 விடுதி மாணவர்களுக்கு ரூபாய் 39.59 லட்சம் செலவில் விளையாட்டு உபகரணங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். திருப்பதி அருகே மின்சார வேலியில் சிக்கி 2 யானைகள் பரிதாபமாக உயிரிழப்பு. 2 மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. வாக்கு அரசியலுக்காக கூட பட்டியல சமூக மக்களின் பிரச்சனைகளுக்காக திமுக அரசு செவிசாய்ப்பது இல்லை என திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் விமர்சனம். கரூர் வழக்கு விவகாரத்தில் வருகிற 15ஆம் தேதி சிபிஐ முன்பு ஆஜராகிறார் தவிக தலைவர் விஜய். தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தகவல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.